அவரை அழைத்தும் இருக்கிறார். எவரை அழைத்தாரோ அவரை நீதிமானா ஆக்கி இருக்கிறார். எவரை நீதிமானா ஆக்கினாரோ அவரை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அதாவது அவருடைய சித்தத்தின்படிதான் இந்த பூமியிலே 2 விதமான ஆதிக்கங்கள் இருக்கிறது. ஒன்று சாத்தானுடைய ஆதிக்கம், இரண்டாவது தேவனுடைய ஆதிக்கம். சாத்தான் நம்மளை தேவனிடத்தில் செல்ல விடாமல் தடுத்து நிறுத்துவது, தேவனோ நம்மளை நன்மை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி அந்த ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் இருந்தபோது